வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தினமலர் ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்திக்கு தொல்காப்பியர் விருது. ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வழங்கி கௌரவிப்பு. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடுக்கு பரிந்துரை. முறைப்படி கர்நாடக அரசுக்கு சிறப்பு வழக்கறிஞர் PV ஆச்சாரியா கடிதம். கருப்பசாமி பாண்டியன் MLA அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவிலிருந்து நீக்கம். மீண்டும் ஜெயலலிதாவுக்கு ஜே போட்டதால் அதிரடி நடவடிக்கை. விரிவான செய்திகள். தமிழுக்கும் நாணயவியல் துறைக்கும் ஆற்றிய சேவையை பாராட்டி தினமலர் ஆசிரியர் முனைவர் இரா கிருஷ்ணமூர்த்திக்கு டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடந்த விழாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தொல்காப்பியர் விருது வழங்கி கௌரவித்தார். தினமலர் ஆசிரியரும் தென்னிந்திய நாணயவியல் கழக தலைவருமான முனைவர் இரா கிருஷ்ணமூர்த்திக்கு 2013ஆம் ஆண்டுக்கான தொல்காப்பியர் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ் மொழிக்கும் நாணயவியல் துறைக்கும் ஆற்றிய சேவையை பாராட்டி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இவ்விருதை அறிவித்திருந்தது. வியாழனன்று ராஷ்டிரபதி பவனில் நடந்த விழாவில் தினமலர் ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்திக்கு தொல்காப்பியர் விருதை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வழங்கி கௌரவித்தார். இரண்டாயிரத்து 11-2012ஆம் ஆண்டுக்கான தொல்காப்பியர் விருது சேவை சண்முகத்துக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் 2011-2012ஆம் ஆண்டுக்கான குரல் பீடம் விருது டாக்டர் ஈவா மரியா வில்டன், இளம் அறிஞர் விருதுகளை முனைவர் க. ஐயப்பன், முனைவர் எழில் வசந்தன், முனைவர் க. ஜவஹர் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். 2012-2013ஆம் ஆண்டுக்கான இளம் அறிஞர் விருது முனைவர் சதீஷ், முனைவர் இரா வெங்கடேசன், முனைவர் ப. ஜெய் கணேஷ், முனைவர் MR தேவகி, முனைவர் அலிபாபா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்வதற்கு முறைப்படி அரசு தரப்பு சிறப்பு வக்கீல் ஆச்சாரியா கர்நாடக சட்டத்துறை செயலாளர் சங்கப்பாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதாவை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதி குமாரசாமியின் தீர்ப்பு குறித்து தமிழகத்தின் எதிர்க்கட்சிகள் மத்தியில் கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. மேலும் இவ்வழக்கு தொடர்பாக கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய தமிழக எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. கடும் விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து இப்பிரச்சினையை முறைப்படியும் சட்ட விதிகளின்படியும் அணுக கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி முதலில் முதல்வர் சித்தராமையா இதுகுறித்து ஆராய்ந்து அறிக்கை தரும்படி சட்டத்துறைக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து சட்டத்துறை செயலாளர் சங்கப்பா அரசு தரப்பு வக்கீல்கள் மற்றும் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து முறைப்படி அரசு தரப்பு சிறப்பு வக்கீல் PV ஆச்சாரியாவுடனும் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்ய பரிந்துரை செய்து சட்டத்துறை செயலாளர் மற்றும் அரசு தலைமை வக்கீலுக்கு PV ஆச்சாரியா கடிதம் எழுதியுள்ளார். இப்பிரச்சனையில் அனைத்து சட்ட நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவை அறிவிக்க கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளதால் இதில் முடிவை எட்ட ஓரிரு நாட்கள் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா வழக்கில் கர்நாடக அரசு முடிவை பொறுத்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பின் உச்சநீதிமன்றத்தை அணுக இருப்பதாக சுப்பிரமணியசாமி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் இவ்விவகாரத்தின் மூல மனுதாரர் என்ற வகையில் எல்லா விசாரணைகளிலும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமியும் மனு தாக்கல் செய்தும் வழக்கு விசாரணைகளின் போது நேரில் ஆஜராகியும் வருகிறார். தற்போது ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுக இருப்பதாகவும் கர்நாடக அரசின் முடிவை பொறுத்தே தனது நடவடிக்கை அமையும் என்றும் சுப்பிரமணியசாமி தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு எடுக்கும் முடிவை பொறுத்து இவ்வழக்கில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பின்னர் உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு ஆய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள சுப்பிரமணியசாமி இப்பிரச்சனையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை இனி அணுக தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். கர்நாடக அரசு இவ்வழக்கில் மேல்முறையீடு மனு நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் சுப்பிரமணியசாமியோ அல்லது திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனோ மேல்முறையீடு வழக்கை தாக்கல் செய்ய உரிமை உள்ளதாக சட்ட நிபுணர்கள் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவிலிருந்து தூத்துக்குடி MLA அனிதா ராதாகிருஷ்ணன், நெல்லை கருப்பசாமி பாண்டியன் நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வியாழனன்று 3 அறிக்கைகள் வெளியிட்டார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி திருச்செந்தூர் திமுக MLA அனிதா ராதாகிருஷ்ணன் உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்தார். மற்றொரு அறிக்கையில் இதே காரணத்தை கூறி நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினராக பதவி வகித்த கருப்பசாமி பாண்டியனும் தற்காலிக நீக்கம் செய்யப்படுவதாக அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
அன்பழகன் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் வரும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க உள்ளதாகவும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கட்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ள அனிதா ராதாகிருஷ்ணன், கருப்பசாமி பாண்டியன் ஆகிய இருவரும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுதலையான போது இருவரும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். திமுக எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருச்செந்தூரில் ஜெயலலிதா போட்டியிட்டால் அவருக்காக களப்பணி ஆற்றி மாபெரும் வெற்றி பெற வைப்பதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தீர்ப்புக்கு பின் அதிமுகவில் அசாதாரண அமைதி நீடிக்கும் நிலையில் 4 நாட்களுக்கு பின் தலைமைச் செயலகம் வந்த முதல்வர் பன்னீர்செல்வம் வழக்கமான பணிகளை கவனித்தார். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு நீதி வென்றதாக அறிக்கை வெளியிட்ட ஜெயலலிதா தொண்டர்களை சந்திக்கவில்லை. புதனன்று முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் முக்கிய அமைச்சர்கள், கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் ஆகியோரை போயஸ் தோட்டத்துக்கு வரவழைத்து ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினார். 2 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த ஆலோசனை நடந்தது. தீர்ப்பு வெளியானதும் முதல்வராக மீண்டும் ஜெயலலிதா பதவியேற்பது குறித்த அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருந்த அதிமுகவினர் கட்சி தலைமையின் தொடர் மௌனத்தால் திகைப்படைந்துள்ளனர். இதற்கிடையே அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் முதல்வர் பன்னீர்செல்வம் வியாழனன்று காலை தலைமைச் செயலகம் வந்தார். 4 நாள் இடைவெளிக்கு பின் மீண்டும் தனது பழைய அலுவலக அறைக்கு வந்த முதல்வர் பன்னீர்செல்வம் வழக்கமான பணிகளை கவனித்ததாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். 3 நாடுகளில் 6 நாள் சுற்றுப்பயணத்தை துவங்கிய பிரதமர் நரேந்திர மோடி முதல் கட்டமாக சீனாவுக்கு சென்றுள்ளார். சீன அதிபரின் சொந்த ஊரான ஜியான் நகருக்கு வியாழனன்று அதிகாலை தனி விமானத்தில் சென்ற பிரதமர் மோடிக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீன கலைஞர்கள் பாரம்பரிய நாட்டியமாடி வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து ஜியானில் உள்ள பழம்பெருமை வாய்ந்த புத்த மத கோவிலுக்கு சென்ற மோடி தங்கத்தாலான பிரம்மாண்ட புத்தரின் சிலை முன் பிரார்த்தனை செய்தார். இதைத் தொடர்ந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் சீன குழுவினருடன் மோடி அதிகாரப்பூர்வ பேச்சு நடத்தினார். நீண்ட காலமாக இருக்கும் எல்லை பிரச்சினை, உலக அரசியல் நிலவரம் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்து சீன அதிபருடன் மோடி விரிவாக விவாதித்ததாக பிரதமருடன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். The meeting lasted about 90 minutes. In fact, it was the first, President Xi said it was the first time he was meeting a foreign leader outside Beijing. It was very wide-ranging, very detailed. Various aspects of bilateral, regional, global issues were discussed. It was very substantive, and I would say the atmosphere was very comfortable. On the political side, there was a lot of discussion on strengthening trust and increasing convergence. Political issues were discussed, boundary issues were discussed, including peace and tranquility on the border. Trans-border reverse was discussed. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்கட்டமைப்பு திட்டங்களை சீனா மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதற்கு கவலை தெரிவித்த மோடி அருணாச்சல பிரதேச மாநிலத்தவருக்கு சீனா விசா வழங்குவதை நிறுத்தவும் வலியுறுத்தினார். மாலையில் தலைநகர் பீஜிங்குக்கு புறப்பட்டுச் சென்ற பிரதமர் மோடி வெள்ளியன்று சீன பிரதமர் லீ கெகியாங்கை சந்தித்து பேசுகிறார். சனிக்கிழமையன்று ஷாங்காய் நகரில் இரு நாடுகளைச் சேர்ந்த மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளை சந்திக்கும் மோடி அடுத்ததாக தென்கொரியா, மங்கோலியா நாடுகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழகம், புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். லட்சத்தீவை ஒட்டிய கேரள கடல் எல்லைப் பகுதியில் வியாழனன்று காலை நிலவரப்படி ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாகவும் இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் ரமணன் கூறினார். கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது இன்று காலை 8 மணி அளவிலே லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள கடலோர கேரளத்தில் மேலடுக்கு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 12 சென்டிமீட்டர் இளையான்குடியில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக பொள்ளாச்சியில் 10 சென்டிமீட்டரும், ராஜபாளையத்தில் 9 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சிலவில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் இளையான்குடியில் 12 சென்டிமீட்டர் மழையும், பொள்ளாச்சியில் 10 சென்டிமீட்டர், ராஜபாளையத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது.
நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு 2G வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் குமார் சின்ஹா சந்தித்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கு விசாரணையை தடம் புரட்டும் வகையில் தனது பதவியை சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் குமார் சின்ஹா பயன்படுத்தியதாகவும் இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிடக் கோரியும் NGO அமைப்பின் சார்பில் பிரபல வக்கீல் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சின்ஹா வீட்டில் அவரை நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சந்தித்திருப்பது விருந்தினர் வருகை பதிவேடு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தனது மனுவில் தெரிவித்திருந்தார். இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் மதன் பி லோகூர், குரியன் ஜோசப் மற்றும் AK சிக்ரி ஆகியோர் கொண்ட அமர்வு முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இவ்வழக்கில் மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையில் முகாந்திரம் இருப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். விசாரணை அதிகாரிகள் உடனில்லாத நிலையில் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சிபிஐ இயக்குநர் தனிப்பட்ட முறையில் சந்திப்பது சரியானது அல்ல என்று கூறிய நீதிபதிகள் இப்பிரச்சனையில் விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியமானதே என்று உத்தரவிட்டனர். இவ்விவகாரத்தில் விசாரணை நடத்தி முழு விவரங்களை வரும் ஜூலை 6ஆம் தேதிக்கு முன் அறிக்கையாக தாக்கல் செய்ய மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகம் முழுவதும் ஆசிரியர் பயிற்சிக்கான விண்ணப்ப விநியோகம் துவங்கியுள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அனைத்து படிப்புகளுக்கும் விண்ணப்ப விநியோகம் நடந்து வருகிறது. ஆசிரியர் பயிற்சிக்கான விண்ணப்ப விநியோகம் வியாழனன்று துவங்கி ஜூன் 4ஆம் தேதி வரை நடக்கிறது. இதற்கான விண்ணப்பங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் விநியோகிக்கப்படுகிறது. 30,000 விண்ணப்பங்கள் தற்போது தயார் நிலையில் உள்ளன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 4ஆம் தேதி மாலை 5 மணி வரை சமர்ப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் முழுவதுமாக பெறப்பட்டு கலந்தாய்விற்கான தேதி அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் பயிற்சி பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலே உள்ள அனைத்து ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனங்களிலும் ஆசிரியர் பயிற்சியில் சேருவதற்கான பட்டய படிப்பிற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்படுகின்றன. அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனங்களிலும் மற்றும் முதன்மை கல்வி அலுவலகத்திலும் இந்த விண்ணப்பமானது விநியோகிக்கப்படுகின்றது. இந்த விண்ணப்பம் கொடுப்பது இன்று தொடங்கி வருகின்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை மாலை 5 மணி வரை வழங்கப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்திலே பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மாணவ மாணவிகள் ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்குள் கொண்டு வந்து கொடுக்கலாம். அவர்கள் கொடுக்கின்ற விண்ணப்பங்களானது ஆன்லைனிலே பதிவேற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு சீட்டுகள் வழங்கப்படும். பொறியியல், மருத்துவம் மட்டுமின்றி ஆசிரியர் பயிற்சி விண்ணப்பங்களையும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். தஞ்சையில் ஆதரவற்றோர் இல்ல குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை வழங்குவதற்கான புகைப்படம் எடுக்கும் பணியை கலெக்டர் சுப்பையன் துவக்கி வைத்தார். பெற்றோரால் கைவிடப்பட்ட மற்றும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அரசு மற்றும் தனியார் இல்லங்களில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இக்குழந்தைகள் பள்ளி கல்வியை முடித்துவிட்டு வெளியே வரும்போது தங்களுக்கான அடையாளம் எதுவுமின்றி வெளியேறுகின்றனர். இந்நிலையை போக்குவதற்கு இல்லங்களில் தங்கியிருக்கும் குழந்தைகளுக்கு ஆதார் அடையாள அட்டை வழங்க அரசு நடவடிக்கையை மேற்கொண்டது. இதன்படி தஞ்சையில் முதன்முறையாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை வழங்குவதற்கான புகைப்படம் எடுக்கும் பணியை கலெக்டர் சுப்பையன் வியாழனன்று துவக்கி வைத்தார். இந்த சிறப்பு முகாமில் திருவையாறு, பூதலூர், பட்டுக்கோட்டை உட்பட 9 தாலுகாவில் உள்ள 4876 குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை வழங்கப்படுகிறது. குழந்தைகள் 18 வயது முடிந்த வரை கல்வி அளிக்கப்படுகிறது. 18 வயது முடிந்த பிறகு அவர்கள் வெளியே போகும்போது இந்திய குடிமக்களுக்கான எந்த குடியுரிமை சான்றுகளும் இல்லாமல் வெளியேறும் நிலை இருந்து வந்தது. இந்த நிலையை போக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஆதார் கார்டை எடுக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சையை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை வழங்குவதற்கான புகைப்படம் எடுக்கும் பணி துவங்குகிறது. தங்கத்தின் விலையில் வியாழனன்று அதிரடியாக ஒரே நாளில் 248 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 20,824 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,603 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 80 காசுகள் உயர்ந்து 42 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 39,535 ரூபாயாக இருந்தது. ஏரியில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு உணவு சமைத்து அங்கேயே சாப்பிட்டு நூதன வழிபாடு நடத்தினர்.
வேலூர் மாவட்டம் இறைவன்காடு என்ற இடத்தில் அங்குள்ள ஏரியில் பொற்கொடியம்மன் கோவில் உள்ளது. 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏரியில் ஆண்டுதோறும் ஏரி திருவிழா நடந்து வருகிறது. இந்த ஏரி திருவிழா சித்திரை மாதம் கடைசி புதன்கிழமை அன்று நடந்தது. விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் நோயின்றி இருக்கவும், மக்கள் நலமுடன் வாழவும், மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற நேர்த்திக்கடன் செலுத்த இவ்விழா கொண்டாடப்படுகிறது. பொதுமக்கள் பச்சை ஓலையில் மாட்டு வண்டிகளில் கட்டிக்கொண்டு குடும்பத்தோடு ஏரியில் வந்து அங்கேயே ஆடு கோழிகளை பலியிட்டு அவைகளை அங்கேயே சமைத்து தாங்கள் சாப்பிடுவதுடன் அங்கு வரும் பொதுமக்களுக்கு உணவளித்தும் மகிழ்கின்றனர். இந்த அம்மாவோட முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, உயிரினங்களுக்கும் விலங்குகளுக்கும் வாகனங்களுக்கும் உகந்த தெய்வம் எதுன்னு சொன்னா நம்முடைய பொற்கொடியம்மன் திருவிழா அந்த அம்மன் தான். அந்த அம்மனுடைய சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது. முகப்பரு வரவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு மிளகு அம்மனுக்கு செலுத்துவாங்க. அதே போல கண்குறை உள்ளவங்க கண்மலர் வாங்கி வைக்கிறது, கை ஊனம் கால் ஊனம், கை வலி கால் வலிலாம் கை பொம்மை கால் பொம்மைலாம் வாங்கி வைப்பாங்க. இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட மக்கள் பொற்கொடியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தேரில் வைத்து அழைத்து வந்தனர். அப்போது தேரின் மீது வேண்டுதலை நிறைவேற்ற உப்பு மிளகு சில்லறை காசுகளை வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.